இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த தாத்தாவை சொன்னேன். அம்மு, அந்த தாத்தா யாரு? எங்க ஸ்கூல்ல நாங்க இன்னைக்கு ஒரு தாத்தாவை பார்த்தோம். டாடி தெரியுமா, அவர் ரொம்ப நல்லவர். கோஇன்சிடென்ஸ் என்னன்னா அவங்க டாட்டர் பர்த்டே கூட இன்னைக்கு தான் டாடி. அவங்க டாட்டர் பர்த்டே கூட இன்னைக்கு தான் டாடி. அந்த தாத்தா ரொம்ப ரொம்ப ஸ்வீட் டாடி. எங்களை ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. ஏய் பசங்களா, சொந்த தாத்தாவை இங்க வச்சுக்கிட்டு வேற யாரையோ தாத்தா தாத்தான்னு எத்தனை தடவை சொல்லுவீங்க? என்ன எப்பவாச்சும் தாத்தா தாத்தான்னு இத்தனை தடவை கூப்பிட்டுருக்கீங்களா? யாரோ இங்க ரொம்ப ஜெலஸ் ஆகுற மாதிரி இருக்கு. இன்னும் ஏமா லேட் பண்ணிக்கிட்டு இருக்க? சீக்கிரமா கேக்க கட் பண்ண வேண்டியதானே? செத்த. இப்ப முதல்ல யார் கூட்டி விடுறது? எதுக்குமா இன்னும் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? போய் அப்பாக்கு ஊட்டி விடுங்க. அப்பா ரொம்ப சங்கடப்படாதம்மா. இப்ப எனக்கு கொடுத்தீங்கன்னா அம்மா ஃபீல் பண்ணுவா. அம்மாக்கு கொடுத்தா ஆனந்த் ஆகாஷ் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க 2 பேருக்கு கொடுத்தா நான் ஃபீல் பண்ணுவேன். சோ இப்படி எங்க 4 பேருக்குள்ளேயே நாங்க ஃபீல் பண்றதை விட உங்க ஹஸ்பண்டுக்கே கொடுத்தா அவரும் ஹாப்பி, நாங்களும் ஹாப்பி. முக்கியமா நீ ரொம்ப ஹாப்பி. இந்த வாயாடிக்கிட்ட இருந்து கிரீன் சிக்னல் வந்துருச்சுல்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிற? போய் கொடு. சாரி 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 சொல்லுங்களா. சாரி. மாமா. அம்மா சாப்பிடுங்க. அம்மாடி, நீ எனக்கு கேக் கொடுக்கறியாம்மா? வருஷம் ஃபுல்லா நீங்க எனக்காக ஸ்வீட் சாப்பிடுறதே இல்ல. இன்னைக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல. சாப்பிடுங்க. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் உங்ககிட்ட இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கிறது உங்களுக்காக மட்டும் இல்ல, எங்களுக்காகவும். நீங்க எங்க கூட இருக்கிற சந்தோஷமான நிமிஷங்களுக்காக. அத மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். மாமா சாப்பிடுங்க.
இதுக்காக தானம்மா நீ எங்க மருமக இல்ல எங்க பொண்ணுன்னு சொல்றோம். ஆஹா பசங்களா ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓ போயிடுச்சா? Come on. Selfie, 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 selfie. அம்மா எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. உங்கள என்னாச்சு இவ்ளோ லேட்டு? இன்னைக்கு முதல் நாள் வேலை எப்படி போச்சு? ரொம்ப நல்லா போச்சுடி. நீ கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்டதும் நான் ரொம்ப சுறுசுறுப்பாயிட்டேன் போ. பழைய சாதம் தானே கொடுத்தேன். வெளிய போய் கஷ்டப்படுறல, அதான் எங்களுக்கு கூட இல்லனா பரவாயில்லன்னு மொத்தத்தையும் உனக்கே வழிச்சு வச்சுட்டேன். சை, ஒருபடி சோத்த வைக்க வைக்கலாம பழைய சொத்தை வச்சு விட்டுருக்க நீ. இத்தனை நாளா உங்க மனசுல தான் விஷம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த. ஆனா இன்னைக்கு தான் தெரிஞ்சது நீங்க எல்லாம் மனுஷங்களே இல்லைன்னு. நான் என்ன வகை வகையாவா வடிச்சு கொட்ட சொன்னேன்? ஒருத்தன் வேலைக்கு போறானே அவனுக்கு சோறு கட்டணும்னு சொன்னேன். அதுக்கு கூட மனசு இல்லையா அவங்களுக்கு? உன்னெல்லாம் என்ன சொல்றதுன்னே தெரியலடி. சொந்த பந்தம் இல்லைன்னு சொல்லி ஒரு வேலை வேணும்னு கேட்டு இங்க வந்த. ஒரு பொம்பளை தெருவில் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு வீட்டுல இடம் கொடுத்தேன். தனியா இருக்கிற ஒரு ஆம்பளை வீட்டுல ஒரு பொம்பளை சேர்ந்து இருக்கான்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கேவலமா பேசுறாங்க. அதனால என் கழுத்துல ஒரு தாலியை கட்டுங்க. என்னால ஒரு பொம்பளை பேரு கெட்டு போயிடக்கூடாதுன்னு உன் கழுத்துல தாலியை கட்டின. இருக்கிறதுக்கு இடம் கொடுத்தா படுக்கிறதுக்கு பாய் கேட்ட மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டுல இருக்கிற பொறுப்பெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு பத்தா குறைக்கு இவனையும் கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டேன். என் பொண்ண எவ்வளோ கஷ்டப்படுத்தின, என்ன எவ்வளோ கேவலப்படுத்தின. நீ இவ்வளவு செஞ்சும் தாலி கட்டின பொண்டாட்டியாச்சே, இதெல்லாம் என் தலைவிதின்னு சகிச்சுக்கிட்டு இருந்த. உங்களை ஒரு வார்த்தை தப்பா பேசியிருப்பனா? அப்படி இருந்தும் என் மேல ஏண்டி உங்களுக்கு இவ்வளவு பகை? ஐயோ மாமா, ஏதோ தெரியாம செஞ்சுட்டாங்க மாமா. தெரிஞ்சு கெட்டு போன சாதத்தை வைப்பாங்களா? தெரியாம வச்சுட்டாங்க மாமா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஏற்கனவே உங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை.